அரசலங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்குல்ல, அது சில குறிப்பிட்ட முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். வைகை அணை தூர்வாரம்னு சொல்லி விவசாயிகள் பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க. அதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காரு. அந்த பதிலை பார்த்தீங்கன்னா, அந்த பதிலை கேட்டோன்னே விவசாயிகள் பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இல்லை, எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. தமிழர் நலம், தமிழ்நாட்டு நலம் குறித்து யோசிக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சி. ஏன்னா இப்போ ஒரு அணையை நம்ம தூர்வாடுறோம் அப்படின்னா அது மாநில அரசே பண்ணலாம். இதுக்கு மத்திய அரசோட ஒன்றிய அரசோட அனுமதியெல்லாம் தேவை கிடையாது. இப்போ நீங்கள் அந்த வைகையை அந்த வைகை அணையை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அதோட கொள்ளளவை அதிகப்படுத்துறீங்க, அணையை புதுப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்ட நீங்கள் அனுமதி கோரலாம். ஏன்னா அந்த அணைங்கிறது எல்லாமே ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டு கீழே தான் வருது. அவங்ககிட்ட நம்ம அனுமதி வாங்கணும், ஏன்னா நதிநீர் பங்கீட்டுக்காக. இப்போது தூர்வாடுறது அப்படிங்கிறது மாநில அரசே பண்ணக்கூடிய ஒரு வேலை. தூர்வார போகிறீங்க, ஏன்னா இது 2024 ஒரு வழக்கு ஒன்று வந்தது, அணையை தூர்வாரணும் அப்படின்னு. அப்போ ஆட்சியில் இருந்த திமுக பதில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, அணையை தூர்வாரணும் அப்படின்னா 40 அடிக்கு கீழே தண்ணியோட அளவு இருந்தால் மட்டும்தான் தூர்வார முடியும். இப்போ 60க்கு மேலே இருக்குது, எங்களால் தூர்வார முடியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை நீதிமன்றமும் ஏற்றுக்குச்சு, ஆமாம் அது சரியான காரணம் தான் அப்படின்னு. ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா 26 அடிக்கு வந்துருச்சு அணையோட தண்ணீர் இருப்பு. அப்போ இப்போ தாராளமாக நீங்கள் தூர்வாரலாம். தூர்வாரிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு கொடுக்கலாம். இது மாநில அரசே செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இதை ஏன் அவர் ஒன்றிய அரசுக்கிட்ட அனுமதி கேட்டிருக்கோம், அனுமதி வந்தோடனே நாங்கள் ஆரம்பிப்போம்னு சொல்கிறான்னு தெரியல. ஏன்னா ஒரு அமைச்சருங்கிறது பொறுப்பான முறையில் பதில் சொல்லணும். ஒரு கேள்விக்கு என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு பதில் சொல்லணும். சும்மா ஒரு அமைச்சர் பொதுவாக மகேந்திரத்தனமான பதில்கள் சொன்னார்னா நல்லா இருக்காது. மகேந்திரத்தனமாவா? ஆமாம், மகேந்திரத்தனமா. அதாவது இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். என்னன்னா, நடிகர் மாஸ்டர் மகேந்திரன், ஐயோ மாஸ்டர்னு வேற சொல்லக்கூடாது, அவரை மிஸ்டர் மகேந்திரன். அவர் இந்த சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு வரவர். நீங்கள் பல படங்களில் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நடிச்சிருந்த அந்த மாமா, அந்த அக்கா. ஆமாம், நான் பார்த்தேன் அந்த மாமா அப்படின்னு பேசுவார்லே, அவர் தான். அவர் இன்னைக்கு வளர்ந்துட்டாரு, ஹீரோவாலாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறார், ஒரு இன்டர்வியூ ஒன்று. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கரண்ட் இல்லைன்னா ஏன் நீங்கள் பொதுமக்கள்லாம் கேள்வி கேட்குறீங்க, மைக்கை பிடிச்சி பேசினா கரண்ட் வந்துடுமா, கரண்ட் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டால் கரண்ட் வந்துடுமா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமான பதிலை சொல்லியிருக்கிறார். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன இவரை பார்க்கும்போது தோணுது அப்படின்னா, திறமைக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாமே கேள்வியிலேருந்து தான் பிறக்குது. இப்போ நான் சொல்கிற பதில் நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து தான் வருது. நம்மளோட உரிமைகள் கேட்கப்படும் போது தான் கிடைக்கும். எல்லாமே கேள்வியிலேருந்து தான். ஒன்றும் இல்லை. இப்போது நியூட்டன் இருக்கிறாரு, ஆப்பிள் விழுது. இந்த ஆப்பிள் ஏன் விழுந்துச்சின்னு அவர்கிட்ட அவர் மனசில் இருந்த கேள்வியிலேருந்து தான் எல்லாமே மாறுனுச்சு. அப்படி தான் எல்லாமே, ஒரு மின்சாரம் கண்டுபிடிச்சதாகட்டும், ஒரு விமானம் ஏன் நம்ம இந்த பறவைகள் மாதிரி நம்ம ஏன் பறக்க முடியாது அப்படின்னு அவருக்குள்ளார கேள்வி எழுப்பிக்கிட்டதுனால தான் இன்னைக்கு மனுஷன் பறக்கிறான். இப்படி எல்லாமே கேள்வியிலேருந்து தான் பிறந்திருக்கு. ஆனால் இவர் கேட்டால் கிடச்சிருமா அப்படிங்கிறாரு. இது எதை காட்டுது அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சியில் தாவேக்கா இருக்கிறாங்க, புதுசாக வந்திருக்காங்க, எல்லாமே புது டீம். அங்கே இருக்கிறவங்க அமைச்சரோ எம்எல்ஏ எல்லாருமே புதுசு, அரசியலுக்கே புதுசு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டீமில் இன்னும் ஒரு பிரபலங்கள், ஏன்னா இவர் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா ஓரளவுக்கு, ஏன்னா அவரையும் நம்ம சும்மா குறைச்சி மதிப்பிட முடியாது, சின்ன வயசுலேருந்து நடிக்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான நாட்கள் அங்கே போனால் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், ஒரு பொறுப்பு கிடைக்கும். இப்போ இடைத்தேர்தல்லாம் நிறையா வருது, இன்னும் நிறைய வரப்போகுது. அந்த மாதிரி இடைத்தேர்தல்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்மளும் ஒரு அமைச்சர் ஆயிடலாம். இந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்படி தான் இவங்க ஏன்னா ஆளுங்கட்சியோட இணக்கமாக போயிடணும், ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு விருப்பமானவராக நம்மளை காட்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரே துறை வேற இல்லை, ஒரே துறை சினிமா துறையில் இருக்கிறாங்களே, அது நமக்கு ஒரு உதவி செய்யும். நம்ம இப்போ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக ஒரு பேசணும்னா அவங்க நமக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுவாங்க. இப்படித்தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தராக தான் இவரும் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் சொல்கிறாரு, சோலார் இருக்குல்ல, கடந்த ஆட்சியில் கரண்ட் இல்லாமல் இப்போ போச்சா, வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க, யார் கரண்ட் வேணுமோ எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு. அவர் வீட்டில் என்ன ஏதாவது அணுமின் நிலையமோ இல்லை அனல் மின் நிலையமோ வச்சு கரண்ட் எடுத்துட்டு இருக்கிறாரா? இப்போ யாராவது ஒரு 10 பேர் மிக்சியை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் வேணா கரண்ட் தருகிறேன். இது சும்மா அதை தான் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேவரிசம் காட்டுறதுக்காக, நான் இந்த ஆட்சிக்கு ஃபேவராக இருக்கேன், உங்களோட ஆள் தான் நான் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக வாண்டடாக நிறைய பேர் உழுவுறாங்க. அதில் இன்னைக்கு இவரும் விழுந்திருக்கிறாரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம நகைச்சுவாக பார்த்தா கூட அதுக்கு பின்னாடி உள்ள பின்விளைவுகள் நிறையா இருக்குல்ல. இங்கே மதுரவாயிலில் ஒரு அம்மா வென்டிலேட்டர் வசதியோடு இருந்திருக்காங்க. 6 மணி நேரம் கரண்ட் இல்லாதனால உயிரிழந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட உறவினர்கள் நேற்றைய தினம் பல ஊடகங்கள் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள். ஆமாம், இது இப்போ மின்சாரம் இல்லை அப்படின்னு நம்ம பேசுறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லைன்னா இருக்க மாட்டீங்களா, கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாமல் இருக்க மாட்டீங்களா, கொஞ்ச நேரம் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டீங்களா, இப்படி பொதுப்படையாக பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த மின்சாரத்தை நம்பி பலர் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு நோயுற்ற ஒரு வயதான பெண்மணி இந்த மின்சாரத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வயதானவங்க இருப்பாங்க, ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஃபேனுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா வயசானவங்க அந்த வெக்கையில இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அது தேவையாக இருக்குது. தொழில் நிறுவனங்கள்
பல தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கி மின்சாரம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு சாதாரண ஒரு ஜெராக்ஸ் கடை எடுத்துக்கோங்களேன், அவர் இன்றைக்கி ஒரு 4 ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தா தான் அவருக்கு வந்து அன்றைக்கி பொழப்பு, அவர் வீட்டுக்கான சாப்பாடு போகும். அந்த கடை இன்றைக்கி கரண்ட் இல்லை எதிர்பாராத விதமாக. இப்போ நீங்கள் மாதத்தில் ஒரு தடவை பராமரிப்பு பணிக்காக மின்சாரத்தை நிறுத்துறீங்க அப்படின்னா அது வேற. திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அங்கே வந்து கரண்ட் நிற்கும் போது அவருடைய வாழ்வாதாரமே அன்றைக்கி போயிடுச்சு. அதே மாதிரி தான் எல்லா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறாரு. அவர் வந்து இன்வெர்டர் பேக்கப்லாம் வச்சிருக்க மாட்டார். ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு. அவர் இன்னைக்கு மாவு அரைக்கலைன்னா இட்லிக்கு போட முடியாது, வடைக்கு போட முடியாது. இப்படி நிறைய சிக்கல் இருக்கு. சட்னி அரைக்க முடியாது. இல்லைண்ணா, பல பேச்சுலர்ஸ் நைட்டு குழம்பு வச்சுட்டு காலைல எழுந்து பார்த்தா கரண்ட் இருக்க வாட்டி சூடு பண்ண முடியல. உங்களோட பிரச்சனை இது. நிறையா இப்படி மறைமுகமான பாதிப்புகள் நிறைய இருக்கு. இந்த அரசுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு கரண்ட் இல்லை அப்படின்னு கடந்து போயிடுறாங்க. ஃபீஸ் கேரியரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாங்க. ஃபியூஸ் கேரியரை பிடுங்கன்னா ஒட்டுமொத்த சென்னைக்குமே மின்சாரம் போயிடுமா? எவ்வளோ இடங்களில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பார்க்குறோம். இந்த ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சென்னையில் 8 இடங்களில் போராட்டம். சென்னையே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஏன்னா போக்குவரத்து அப்படியே பாதிப்பு. அங்கங்கே போராட்டத்தில் மக்கள் உட்காந்துருக்கிறதுனால போக்குவரத்து பாதிப்பாயிடுச்சு. தெருக்களுக்குள்ளாரெல்லாம் பஸ் வர நிலைமை. அப்போ எவ்வளவு பாதிப்புகள் நம்ம இப்போ ஆளாயிருக்கிறோம். இந்த அரசுக்கு அது தெரியுதா தெரியலையா? சும்மா இந்த மகேந்திரத்தனமான பதில்களை சொல்லி எத்தனை நாளைக்கு ஓட்ட போகிறாங்க? நான் அடுத்த ஒரு செய்தி, அதே ஒரு அமைச்சர் அவர்கள் பேசுகிறதான் வந்து இப்போ வந்து சர்ச்சையாக இருக்குது. டாஸ்மார்க் வந்து தனியார் மயமாக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம், தகவல் வருது அப்படின்னு வந்து அந்த அமைச்சர் சொன்னதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது உண்மையா? டாஸ்மார்க் வந்து தனியார் மயமாக்க அவர் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மாதிரி ஒரு செய்தி தான் சொல்லுங்க. பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா உடனே அந்த பேச்சை நிப்பாட்டிடுங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அரசாங்கம் நடத்தும் போதே இவ்வளவு பாதிப்புகள். இதை வந்து தனியார்கிட்ட இருந்து ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறது இவங்க யோசிக்கணும். தனியார்கிட்ட மறுபடியும் போனுச்சுன்னா இன்னைக்கு மூளைக்கு மூளை சந்து கடைகள் மூலயமா சாராயம் வித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தனியாருக்கு போயிடுச்சுன்னா இது இன்னும் அதிகமாகும். அவன் கோயில் இருக்கு, வழிபாட்டு தலம் இருக்கோ, இல்லை பள்ளிக்கூடம் இருக்கோ, கல்லூரி இருக்கோ, மருத்துவமனை இருக்கோ, அதெல்லாம் பார்க்க மாட்டான். அவனுக்கு எங்கெல்லாம் லைசன்ஸ் கிடைக்குதோ ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இன்னைக்கு இந்த டாஸ்மாகே என்ன பண்ணாங்க, ஹைவேல வந்து தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரத்தில் கடை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. என்ன பண்ணால் பின்னாடி சைடு கதவை வச்சுட்டு, ஹைவேல இருக்கிற பில்டிங்லேயே பின்னாடி சைடு கதவை வச்சுட்டு வரக்கூடிய பாதையை அப்படி சுற்றி அந்த மீட்டர் அளவை கணக்கு பண்ணி உள்ளே வர மாதிரி வச்சான். அப்போ இவன் ஒரு அரசு கடையே இப்படி யோசிக்கும் போது தனியார் எப்படியெல்லாம் யோசிப்பான்? ஏற்கனவே இன்னைக்கு வந்து 11 to 11 பாரை வச்சு இன்னைக்கு வந்து குட்டிச்சோராக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ டாஸ்மாக் அப்படின்னு எடுத்துட்டோம் நீங்களேன், ஏற்கனவே குடிக்கிற பரம்பரை குடிக்காரன் அங்கே போய் குடிச்சிக்கிட்டு கிடப்பான். புதுசாக ஒரு குடிக்கணும்னு போகிறவன் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு யோசை கருமம், இதுக்குள்ளறையாடா உட்காந்து குடிக்கிறது. ஏன்னா அங்கே நான் ஒரு வாரமாக போட்டு போன அந்த டம்ளரு, சாப்பிட்டு போட்ட எச்சி இலை எல்லாம் அங்கேயே தான் கிடக்கும். அங்கேயே நாய் படுத்திருக்கும், அங்கேயே ஓரத்தில் சிறுநீர் கழிப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான இடத்துல இருக்கும்போது ஒரு புதுசாக போகிறவன் கருமம் அப்படி ஒரு ஃபீல் வந்தாவது அந்த குடியை விட்டுட்டு வெளியில் வருவான். ஆனால் இன்றைக்கி 11 to 11 பார் எப்படி ஆயிடுச்சு? அப்படியே பல கடை சீரியல் லைட்டு போட்டு சில்க் சுமிதா படத்தில் அப்படி பெரிய கட் அவுட்டெல்லாம் வச்சு, என்னடா சில்க் சுமிதா கட் அவுட் வச்சிருக்காங்க, எது படம் ரிலீஸ் ஆன்னு பார்த்தா கடை திறந்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள் போகும்போது குடிக்க வரவனா வான்னு இழுக்குது. அப்போ இன்னமும் நீங்கள் தனியார்கிட்ட ஃபுல்லாக மதுக்கடையை கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கே எப்படி போகும்னா, அவன் வந்து 21 வயசுக்கு கீழே இருக்கிறானா அப்படிலாம் அவன் பார்க்க மாட்டான். யார் வந்து காசு கேட்டாலும் கொடுப்பான். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் மதுவிலக்கு வேணும் தான் வந்து ரொம்ப நாள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ தனியாருக்கு மயமாக்க போகும்போது அதற்கான பாசிபிள் இல்லை. ஆமாம், அந்த பயம் வருது இல்லை. அப்போ மதுவிலக்குங்கிறதே கிடையாதா? அவன் என்ன நினைச்சிட்டாங்க, மதுவிலக்கு அப்படின்னா அரசாங்கம் விற்காம இருந்துட்டு அது மதுவிலக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இங்கே மதுவே விற்கக்கூடாதுங்கிறது அப்படிங்கிறதா மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் தனியார்கிட்ட கொடுக்குறீங்கன்னா எதுக்காக தனியார்கிட்ட கொடுக்குறீங்க? ஒரு நாள் நிர்வாகம் செய்ய முடியா? இந்த 10 ரூபா தான் உனக்கு பிரச்சனையா? பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா தான் பிரச்சனையா? மதுக்கடையை படிப்படியாக நான் மூடுறேன், மதுக்கடையை முற்றிலும் மூடிடுவேன் அப்படின்னா அவர் என்ன பயந்துட்டாரோ? ஒருவேளை இந்த மதுக்கடையெல்லாம் மூடிட்டா இந்த துறையே இருக்காது, நம்மளோட அமைச்சர் பதவி பறி போயிருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனியாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். டாஸ்மார்க்ங்கிறது மது மட்டும் விற்பனை இல்லை, பல வேலைகள் அவங்க பல வேலைகள் இருக்கு. அப்ப தனியார்கிட்ட கொடுக்குறோங்கிற பேச்சை உடனடியாக அவங்க நிறுத்தணும். அது சரி வராது. நீங்க தனியார் வந்து கல்லுக்கு கொடுங்க, ஆனா இந்த சாராயத்தை தனியார்கிட்ட கொடுத்தீங்கன்னா, இப்ப டாஸ்மாக் இருக்கு, அந்த இடத்துல மது பாட்டில்கள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதே வெளியில இருந்துச்சுன்னா அது சட்டவிரோதமான மது பதக்கல் அப்படித்தானே நம்ம எடுத்துக்குவோம். இப்போ தனியார்கிட்ட போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு லைசன்ஸ் எடுத்து நான் வாங்கிட்டேன், நான் இங்கே என் வீட்டில் வச்சுருப்பேன், என் கடையில் வச்சுருப்பேன், என் எய்த்த வீட்டில் வச்சுருப்பேன். என்னை வந்து கேட்டேன், அது என் பிரான்ச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய பிரான்ச்சு பாண்டிச்சேரியில் ஒரே வருஷத்தில் 10 கடை வரிசையாக இருக்கும். அப்படித்தான் அவன் ஒரு லைசன்ஸ் எடுத்துட்டு அவன் சந்து கடைகள் மூலயமா பல இடங்களில் விற்க ஆரம்பிச்சிருவான். அப்போ இன்னமும் குடிநோயாளிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், மக்களோட பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால இந்த பேச்சை
அவர் உடனடியாக ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிருங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. இல்லை அது மட்டும் இல்லாமல் 717 கடை மூடிட்டீங்க, லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறீங்க. அன்னைக்கே நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். அவர் லிஸ்ட்டு எதில் கொடுத்துருக்காருன்னா சோஷியல் மீடியாவில் கொடுத்தாராம். எங்கள் ரீல்ஸ் அரசாங்கம்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட அவங்களோட மென்டாலிட்டியை, அவங்களோட நடவடிக்கையை மாற்றிக்கவே கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. நான் இப்படியே தான் இருப்பேன், நாங்கள் வந்து எங்களுடைய நேச்சரை மாற்றிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி சோஷியல் மீடியாவில் வரும்? ஏன்னா 717 மதுக்கடையை மூடலை அப்படிங்கிறது ஆர்டிஐ போட்டு கேள்வி எழுப்பும் போதே பதில் கிடையாது. அவங்க கிட்ட நான் பதில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிற, சோஷியல் மீடியாவில் வருது. அப்போ சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாத்தையும் நம்பக்கூடிய தற்குறித்தனமாக தான் இருக்காங்களா? இந்த சோஷியல் மீடியாவில் சொல்லுவாங்க இல்லையா, சீமானுக்கு இத்தனை 1000 கோடியில் சொத்து இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, அப்படி பேசுவானுங்கல்ல, அதையெல்லாம் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல. அதே மாதிரி இவர் ஒரு அமைச்சர் பதில் சொல்கிறார், நாங்கள் சோஷியல் மீடியாலலாம் வந்திருக்கே பார்க்கலையா? எங்கே வந்திருக்கு? எங்க அந்த 717 மதுக்கடை, மூடப்பட்ட மதுக்கடையோட பட்டியலை உங்க சோஷியல் மீடியாலே வெளியிடுங்களேன். அரசோட ஜிஓ வெளியிடலாம். அவர் சோஷியல் மீடியால தான் இந்த அரசாங்கம் நடக்கும். அதனால நம்ம அவங்க கிட்ட இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. ஜிஓ சட்டமன்றத்தில் கேட்டோம்னா எக்ஸ்ல தான் பதில் சொல்லுவோம். நீங்க உங்களோட எக்ஸ்லேயே பதில் போடுங்களேன். 717 இந்த இடத்துல இந்த கடையை மூடிட்டேன்னு போடுங்க. நாங்க செக் பண்ணி சொல்றோம் 717 கடையை நீங்க மூடிட்டீங்களா, இல்ல அதுக்கு பக்கத்துல FL2 பாரை ஓபன் பண்ணிட்டீங்களா, அதை நாங்க பார்த்து சொல்றோம். அதனால என்ன சொல்றதுனே தெரியல. 717 கடையை மூடினதுக்கான ஆதாரம் கிடையாது. ஆனா சொல்லும் போதெல்லாம் நாங்க 717 கடையை மூடிட்டோம், 717 கடையை மூடிட்டோம். அப்ப இந்த 717 மட்டும் தான் தமிழ்நாட்டில் பிரச்சனைக்குரிய இடத்துல. அது வியாபாரம் நடக்காத கடையை தான் மூடி இருக்காங்கன்னு ஒரு விமர்சனம். அதுதான் உண்மை. எங்கெல்லாம் வியாபாரம் இல்லையோ, ஓடாத பிரான்ச் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்கே வரக்கூடிய கஸ்டமர்லாம் எங்களோட மெயின் பிரான்ச் அங்கே இருக்குது, அங்கே போய் வாங்கிக்கன்னு சொல்கிற மாதிரி இங்கே தேவையில்லாத செலவு அப்படிங்கிறக்காக மூடின கடையெல்லாம் இந்த கணக்கில் காட்டுறாரு. 717 கடை மட்டும்தான் மக்களுக்கு இடையூறாக இருந்துச்சு. மற்ற கடையெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப வசதியாக அவங்க உடனடியாக வந்து வாங்கிட்டு போய் நல்ல இன்பமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சா? அப்படி கிடையாது. இப்போ நடிகர் பார்த்திபன் கூட ஒரு யோசனை சொல்லியிருந்தார்ல, எல்லா மதுக்கடையும் சுடுகாட்டு கூட்டு போயிருங்க, அந்த மாதிரி ஏதாவது இவரும் சொன்னார்னாவது பரவாயில்ல. 717 கடையை மூடிட்டோம், 717 கடையை மூடிட்டோம், லிஸ்ட்டை கொடுங்கப்பா. அடுத்ததாக தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவில் இருந்து நாம் தமிழ்ச்சியோட தலைமை வகிப்பார் சீமான் அவர்கள் மீது வழக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கள் மனசெல்லாம் ரொம்ப புண்படுத்திட்டாருன்னு சொல்லி வார்னிங் சீமான் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்து புண்படுத்துற மாதிரி என்ன சொன்னாங்களா? புண்படுத்துற மாதிரி 69 படம் நடிச்சிருக்காருங்க தளபதி, ஒன்று கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாரு சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி. நல்லா இல்லை படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் வழக்கு போடுவாங்களா? அந்த மாதிரி வழக்கு கொடுத்துருக்காங்க. போயிட்டு ஏங்க எவ்வளோ நல்ல படத்தையும் வாசலில் வச்சு கழுவி ஊற்றிட்டு போகிறாங்க ரிவ்யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில். இதுக்கெல்லாம் ஒரு வழக்கு. 69 படம் நல்லா இல்லைன்னு, அப்போ நல்லா இருக்குன்னு சொன்னால் அவருக்கு கொண்டாடி இருப்பாங்க நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப எங்களுடைய அமைச்சர்களை, முதலமைச்சர் அவர்களை வந்து மரியாதை இல்லாமல் சீமான் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மரியாதை இல்லாமல்னா, அதாவது அவங்களை கேள்வி கேட்டாவே மரியாதைன்னு நினச்சிக்காங்க. என்ன நீ கேள்வி கேட்குற, நான் ஒரு அமைச்சர் என்னை பற்றி கேள்வி கேட்கலாமா, அந்த ஒரு மென்டாலிட்டி. ரெண்டாவது, இப்போ இவங்க வந்து வழக்கறிஞர் பிரிவுன்னு இப்போ புதுசாக வந்திருக்காங்களே வெளியில், எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்கப்பா. அதாவது இவங்கெல்லாம் ஒன்று மணி நாள் பரப்புரைக்கு போனாங்க, ஒன்றாவே இருந்து. அவங்க பரப்புரை போனதே ஒரு 10 நாள் 15 நாள் தான். அந்த 10-15 நாள் வந்து ஒன்றா பரப்புரை போய் ஜாலியாக ஒன்றா டீ சாப்பிட்டு ஒன்றா சாப்பிட்டு ஒன்றாவே நடந்து போயிட்டு இருந்தோம். நம்மள இருந்த ஒருத்தன் அமைச்சர் ஆகிட்டான், நம்மள இருந்த ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிட்டானே, அவனோட நியூஸ் தினமும் வெளியில் வருது, நம்ம செய்தி எப்போ வெளியில் வருது, அப்போ நம்மளும் ஆய்வுக்கு கிளம்புவோம் அப்படின்னு எல்லாம் கிளம்புனாங்க. அப்போ இவங்க வழக்கறிஞர், அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வழக்கை போடுவோம், காசா பணமா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வாசலில் ஒரு ரூபா செலவாகுமா போட்டு விட்டு போய் என்ன ஒரு ரேபிடோ புக் பண்ணி நேராக கமிஷன் ஆஃபீஸ் போகிறது, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறது, யார் மேலேயாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, வெளியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை போட்டுற வேண்டியது, போட்டுட்டு யார் மேலேயாவது ஒரு குறைய சொன்னோம், நம்மளும் லைம் லைட். அதனால தானே நம்ம இப்போ அவங்கள பற்றி, அவங்க பேர் என்ன, பேர்லாம் தெரிலண்ணே, அப்போ அதனால தானே இப்போ அவங்கள பற்றிலாம் நம்ம பேசுகிறோம். அதனால் இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக தன்னை பற்றி பார்க்கணும், பேசணும். இப்போ அவங்க சொன்னதெல்லாம் நம்ம பார்ப்போமே. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம், ஆனால் இவங்க வந்து எங்களை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாங்க, என்னென்ன பண்ணிக்காங்கன்னு நம்ம கேட்போமே. ஆட்சிக்கு வந்த ஒரு மாத காலத்திற்குள்ளேயே பல நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு 717 மதுக்கடைகளை மூடப்பட்டிருக்கு. உருட்டுலேயே நம்பர் 1 உருட்டு இதுதான். 717 இப்போ தான் இவ்வளோ நேரம் பேசணும், முச்சு முட்டை பேசணும். 717 கடை 3 நாள் பட்டியலை கொடுங்கப்பா. 717 கடையை மூடிட்டேன்னு உருட்டுறீங்க, அந்த பட்டியலை கொடுங்கன்னா யாருக்கிட்ட இருந்தும் பதில் வரதில்லை. அப்போ இது வந்து ஒரு இன்வேலிட் ஆன்சர், இதை வந்து நம்ம எடுத்துக்கவே முடியாது, ஆதாரம் இல்லாத ஒரு பதில் இது. அடுத்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 200 யூனிட் மின்சாரம் இலவசமா கொடுத்திருக்காரு. மின்சாரம் இல்லைன்னு இங்கே போராடிட்டு இருக்கான், தெருவுக்கு தெரு உட்காந்துருக்கான், 200 யூனிட் மின்சாரம் கொடுத்துட்டாரா. அடுத்ததுக்கு போவோம். விவசாயிகளுக்கு 50,000 வரை பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அப்போ இங்கே டெல்டா முழுக்க விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்களே, தள்ளுபடியை வாங்கிட்டு தான் போராடிட்டு இருக்காங்களா? சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று. சொல்லும்போது என்ன சொன்னார், ஸ்லாபு போட்டு சொன்னார், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்களா, நான் உங்களுக்கு இவ்வளோ % தள்ளுபடி பண்ணுறேன், நீங்கள் இவ்வளோ பெரிய நிலம் வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இவ்வளோ % தள்ளுபடி பண்ணுறேன், எல்லாம் சொல்லிட்டு என்ன தள்ளுபடி பண்ணார், இதுவும் ரிஜெக்டட். அடுத்தது சிங்கப்பெண் அதிரடி படை உருவாக்கியிருக்காரு.
சிங்கப்பெண் அதிரடிப்படை உருவாக்கியிருக்காரு. ஆமாம், உருவாக்கியிருக்கிறாரு. அதோட பயன்கள் என்ன வந்திருக்கு, என்ன நடந்திருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா இப்போ அவங்க கையில் லத்தி கூட கிடையாது. அவங்களால யாரையும் போய் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த 4 நாளாக பொதுமக்கள் இருக்கிற இடத்துலலாம் போயிட்டு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. அவேர்னஸ், விழிப்புணர்வு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அது மட்டும்தான் போய் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே இதே தான் பிங்க் பேட்ரோல்ங்கிற பேரில் இருந்துச்சு. மகளிர் காவல் நிலையங்கள் இருந்தது, மகளிர் காவலர்கள் இருந்தாங்க. அப்போது பழைய பொருளுக்கு புதிய லேபிள் ஒட்டியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்ப்போம். பருத்தி இறக்குமதியில் 11% வரை வரி தள்ளுபடி பண்ணிருக்காரு. தெரியல. ஆழமான கல் துவாரிகளுக்கு தடை விதிச்சிருக்காரு. ஆழமான கல் துவாரிகளுக்கு தடை வச்சிருக்கிறாராம். எது அந்த 11 குவாரி, அது மட்டும்தான் அப்போ ஆழமாக இருந்திருக்கு. மற்றதெல்லாம் ஆழமே இல்லை. இப்படி குதிச்சா குதிச்சுக்கலாம், அப்படிதான் இறங்கி ஏறிடலாம் போல. இன்னைக்கு கூட போராடிட்டு இருக்காங்க கனிமூல கடத்தலுக்கு எதிராக. தென்காசியில போராடிட்டு இருக்காங்க. என்ன 100 வாகனங்கள் வந்து தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரி கலியகாவளி அந்த சாலையில பார்த்தோம்னா தொடர்ச்சியா வாகனம் போகுது. அதனால இழப்புகள் ஏற்படுது. போற லாரிக்காரன் யாரோ அடிச்சு போட்டு போயிடறான். அந்த சைடு தினசரி விபத்து. எதை பத்தி பேசுறாங்க இவங்க, எனக்கு புரியலையே. ஆழமான குவாரியை மட்டும் மூடி இருக்கிறாங்களா? இல்ல அளவு இருக்கும்ல, இவ்வளவு அளவுக்குள்ள அதிக இது மற்றதெல்லாம் ஆழமே கிடையாது. இப்படி ஜம்ப் பண்ணிக்கலாம் உள்ள. அடுத்தது பார்ப்போம். மருத்துவம், ரேஷன் போன்ற துறைகளில் ஏற்படும் ஊழல்களை கண்டறிந்து அதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்துட்டு வராரு. இதெல்லாம் அரசோட சாதனைகள்ல வருமா? இல்ல செயல்பாடுகள்ல வரும்னு நினைக்கிறேன். இது எந்த அரசு வந்தாலும் செய்ய வேண்டியதானே. இது எப்படி சாதனைன்னு சொல்றாங்க? அடுத்து மகளிர் தொகையை 1000 ரூபாயை ஊக்குவிக்கும் வண்ணம் தடையில்லாம இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சொன்னாங்க அவங்க மகளிருக்கு? 2500 ரூபாய் கொடுப்பேன். 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இருந்த அரசு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்ததை இப்போ இவர் கண்டினியூ பண்றாரு. இதை சாதனை பட்டியலில் சேர்க்கிறாங்களே. இதான் நம்மளோட சோதனைப்பா இதெல்லாம். அடுத்தது அம்மா உணவகம்ல சிறந்த சுவையான ருசியான அதை மேம்படுத்தும் விதமா உணவுகளை கொடுத்துட்டு இருக்காரு. முதலமைச்சரே போய் உட்காந்து சமைச்சிட்டு இருந்த மாதிரி பேசுறாங்க. ஏற்கனவே அம்மா உணவுகள் இருந்துச்சு, அங்கே ருசியான சாப்பாடு நானும் சாப்பிட்ருக்கேன். அம்மா உணவுகளில் எப்போவுமே ருசியான சாப்பாடு தான் இருக்கும், விலை குறைவான சாப்பாடு தான் இருக்கும். அதுக்கு தான் அங்கே போகிறோம். அப்போ இது ஏற்கனவே இருந்தது தான். அதே அம்மா உணவகத்தில் ஆவடியில் போய் இவரோட படத்தை ஓட்டினாங்களே, அதை பற்றி பேசலாமே. அது இருந்த திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதே ஒரு சாதனையா. இருந்த திட்டங்களை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறதை நான் சாதனை பண்ணிட்டேன். அடுத்து என்ன? சில தொகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை, பேருந்து பிரச்சனை எல்லாத்தையும் சரி செய்து சில தொகுதிகளில் தண்ணீர் பிரச்சனை, பேருந்து பிரச்சனை சரி பண்ணிட்டாங்களா? அண்ணா நகரில் எத்தனை தடவை தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கிறோம். இந்த 2 நாள் தண்ணி வரல, நாளைக்கு வராது, நாளைக்கு வர பீதியை கிளப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, இங்கே தண்ணி வரல அப்படின்னு. அடுத்தது பேருந்தான். கிளாம்பாக்கத்தில் முன்னாடிலாம் சனி ஞாயிறு ஆணுச்சுன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். பண்டிகை காலம் அப்படின்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு தேர்தல் வருது, ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு விழா நடக்குது, அதுக்காக நம்ம போகணும் அப்படிங்கிறக்காக கூட்டம் வரும். இன்னைக்கு எல்லா நாளும் கூட்டம். ஏன்னா பேருந்தே இல்லை. போன வாரம் சொல்கிறாங்க திருவண்ணாமலை மார்க்கமாக போகிற பேருந்து 2 மணி நேரமாக இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த பேருந்தெல்லாம் எங்கே போச்சு? ஏற்கனவே இருந்ததானே, இந்த 1 மாதத்துல மட்டும் எப்படி காணா போயிடும்? அப்போ நிர்வாக குளறுபடி இருக்குது. பேருந்துங்களை சரியாக அனுப்புறதில்ல. பேருந்து நிலையத்தில் கூட்டமே இல்லையா? அரசு மருத்துவமனைகள் மற்றும் சில மருத்துவமனைகள்ல ஃபேன் புதுசா போட்டிருக்காரு. ஃபேன் புதுசாக போட்டதெல்லாம் அரசோட சாதனையில் வருதுப்பா. புதுசாக படம் மாட்டினதையும் சாதனையில் சேர்த்துக்கலாம். ஒரு மாத காலத்திற்குள்ளேயே எவ்வளவு நல்லது பண்ண ஒரு 10 தானே பேசியிருப்போம். 1 மாதத்துக்குள்ளாரையே இவ்வளவு நல்லது பண்ண முதலமைச்சரை எப்படி ஒரு தப்பா பேசலாம்? போங்கம்மா, உங்க விளம்பரத்துக்கு அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. அதாவது அவேர்னஸ் கொடுக்கறத தவிர இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங் நிறைய அட்டென்ஷன் சீக்கிங் தான். இதெல்லாம் அவேர்னஸ் கிடையாது. நம்மளும் இப்போ சமூகத்தில் பெரிய தலைவர்கள் யாராவது ஒருத்தரை பற்றி பேசணும்னா நம்மளோட செய்தி வெளியில் வரும். நீங்களே வேணா நாளைக்கு போங்க, ஒரு கமிஷன் ஆஃபீஸில் போய் யார் மேலே ஒரு புகாரை கொடுங்க, உங்கள் செய்தி வரும். அதுக்காக பண்ணக்கூடிய அட்டென்ஷன் சீக்கிங் பர்சன் தான் இவங்களாம். இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, அதிமுகவிலிருந்து பல பேர் வந்து விலகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ நடிகை கௌதமி அவர்கள் வந்து அதிமுக விட்டு விலகியிருக்காங்க. ஐயோ, அதிமுகவோட அஸ்திவாரமே ஸ்தம்பிச்சு போயிருமே. ஆமாம், ஆடி போயிருமே அப்படியே. ஏப்பா, கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு அப்படின்னு இப்போ ஒரு பழமொழி கம்யூனிஸ்ட்னால பரவிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் இதுவும். என்னன்னா, ஆட்சியில் இல்லை அதிமுக, தொடர் தோல்வி, உள்ள வேற பிரச்சனை, அவங்களும் அமைதிப்படுத்துகிறாங்க. அப்போ மறுபடியும் அப்பப்போ சிவி சண்முகம் அண்ணே கிளம்பிடுறாரு, இந்த இன்னைக்கு கிளம்பிட்டாரு, மறுபடியும் போர்க்குடியை தூக்கிட்டாரு. அப்போ இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. நம்ம இங்கேயே இருக்கலாமா இல்லை துபாய்க்கே போயிடலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க, அவங்க தாவியக்காக தான் போவாங்க. ஏன்னா நாங்கள் சமூக பணி செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. சமூக பணி எப்படி? சமூக பணி, சமூக தொண்டாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிக்கையில் வந்து எங்கே போனாலும் அங்கே தான் போய் ஆகணும். நீங்கள் பார்ப்போமே, நம்ம கொஞ்ச நாள் பொறுத்து பார்ப்போம். அவங்க டிவிக்கு போகலன்னா நான் மாற்றிக்கிறேன். ஓகே, பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் நாளை தினம் அரசியல் தினமும் நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.